இப்ப சொல்றேன். ஒரு தாத்தா இருந்தாங்களாம். அந்த தாத்தா நம்ம ஜபத்துல எழுதியிருப்பாங்களாம். ஆனா அவங்க ஊர்ல உள்ள அந்த பட்டணத்துல உள்ள மக்கள் ரொம்ப இந்த குடிச்சுக்கிட்டு அப்படிலாம் இருப்பாங்களாம். துரோகம் செஞ்சுக்கிட்டும் ஏசப்பாக்கு எதிராக எல்லாமே செஞ்சுக்கிட்டும் இருப்பாங்களாம். ஆனா அவர்தான் சொல்லுவாராம், இப்படிலாம் செய்யாதீங்க, இப்படிலாம் செய்யாதீங்க. ஒரு வீட்லயே இருந்தாங்களாம். ஆனா அவங்க எல்லாம் அதை ஏத்துக்கிடவே மாட்டாங்களாம். அதனாலே அவர் நினைப்பாரு, ஏசப்பா ஏதாச்சும் தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு நினைப்பாரு. அதனாலே ஏசப்பா அவர்கிட்ட பேசுறாரு, நான் இந்த ஊரை அழிக்க போறேன், இவங்க ரொம்ப பாவம் செய்யறாங்க, நீ ஒரு படகை கட்டு, ஒரு பேலை கட்டு அப்படின்னாங்க ஏசப்பா. சரின்ட்டு அவரும் கெட்ட ஆரம்பிக்காங்க. அவங்களுக்கு மகை எத்தனைன்னா மகை ரெண்டு பேர், அவங்களோட ஒய்ஃபும் அவங்களோட இன்னொருத்தவங்களோட ஒய்ஃபும் வேற அவங்களோட ஒய்ஃபு, அந்த தாத்தாவோட ஒய்ஃபு. அதுக்கடுத்து அவங்க எல்லாம் சேர்ந்து படகை எல்லாத்தையும் கெட்டுறாங்க. அதுக்கடுத்து கெட்டி முடிச்சுட்டாங்க. ஆனா கெட்டி முடிக்கும் போது எல்லாரும் கையில கிண்டல் பண்றாங்க, இவர் எதுக்கு நம்ம என்ன கடலா வச்சிருக்கோம், இவர் எதுக்கு இது படகு கட்டிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கையில கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவரும் சொல்றாரு, ஏசப்பா அந்த ஊர் அழிக்க போறாரு, தண்ணி வச்சு அழிக்க போறாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா அவங்க எல்லாம் கேட்கவே மாட்டாங்க. என் படகுல வந்துருங்கன்றாரு. ஆனா அவங்க எல்லாம் கேட்கவே மாட்டாங்க. அந்தனே நான் கூடிய சீக்கிரமா அழிப்பேன் அப்படின்றாரு ஏசப்பா. அந்தனே அந்த மிருகங்கள்லாம் இருக்குல்ல, அதுல எல்லாத்துலயுமே ரெண்டு ஆண் ஒன்னும் பெண் ஒன்னும் அனுப்புறாங்க. பாம்பு முதலை அவங்க எல்லாம் ரெண்டா அனுப்புறாங்க. ஒட்டகம் எல்லாத்தையும் ரெண்டா அனுப்புறாங்களா. அதுக்கடுத்து அவங்க ஃபேமிலியோட அந்த படகுல போய் உட்காந்துட்டாங்க. அந்த கதவு இருக்கும்ல, அந்த படகோட கதவு, அத மூடிட்டாங்க. அது யார் மூடினாங்கன்னா ஏசப்பா மூடினாங்க. அந்தோடனே அதெல்லாம் மூடி இன்னும் கொஞ்ச நாள்லயே மழை வந்துச்சு. ஃபர்ஸ்ட் நாள் லேசா பெஞ்சுது, அதுக்கடுத்து செகண்ட் நாள் கொஞ்சம் லேசா பெஞ்சுது, அதுக்கடுத்து மூணாவது நாள் கனமழையா பெஞ்சுது, அதுக்கடுத்து நாலாவது நாள் நல்லா இதா பெஞ்சதுனாலே எல்லாரும் கதவு தட்டுறாங்க, திறங்க அப்படின்னு கதவு தட்டுறாங்க. ஆனா அது திறக்க முடியல, ஏன்னா அது ஏசப்பா முன்னாங்கல்ல, அதனால அது திறக்க முடியல. அதுக்கடுத்து மழை வந்தோடனே எல்லாம் புயலும் அதெல்லாம் வந்து அந்த படகு அப்படியே தூக்கிடும்ல அந்த கடல், அதனால தூக்கிட்டு அது போகுது. அதுக்கடுத்து அவங்க எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கடுத்து இந்த அப்படியே போயிட்டு இருக்காங்க அந்த படகுல. அதுக்கடுத்து என்னன்னா நடந்துச்சுன்னா, அந்த தண்ணி குறைஞ்சாதானே அவங்க வெளியே வர முடியும். அதனால இதுக்கு போறாங்க. அந்த ஒரு காக்கா வெளியே அனுப்பி அது வருதா இல்லாட்டா அங்கேயே இருந்துக்கிடுதா அப்படின்னு பாக்காங்க. அதனால அதுவும் இன்னும் அது வருது. ஆனா ஒரு கிளைய கொண்டு மட்டும் வருது. அப்படின்னா இன்னும் தண்ணி குறையல, பாதிதான் குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. அதோடனே அதுக்கப்புறம் அந்த காக்கா அனுப்பியிருக்காங்களா, அது ஒரு இலையை மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கு. அதனால அது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இன்னும் தண்ணி குறையல, இன்னும் கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு பிறகு மறுபடியும் ஒரு புறாவை அனுப்பிவிட்டாங்க. அது இருந்துகிட்டு வரவே இல்லை. அதனால அவங்க நினைச்சிட்டாங்க, ஜன்னலோடு எட்டி பார்த்தாங்க, தண்ணிலாம் குறைஞ்சி வத்தி இருந்தது. அதனால அவங்க கொண்டு வந்திருப்பாங்கல்ல இந்த மிருக ஜீவன் எல்லாமே வெளியே திறந்துட்டு அவங்களும் வெளியே வந்து நல்லா வாழ்ந்தாங்க. மறுபடியும் ஒரு புது வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. நன்றி உறவுகளே. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.